வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் எப்படி இருக்க போகுது, அது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல 13ஆம் தேதி சனி அந்த காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல வக்ர நிலையை அடைகிறார். 12ஆம் இடம்ன்ற அந்த மீன ராசியில சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார். அடுத்து 17ஆம் தேதி ஜூலை மாதம் சூரியன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார். அடுத்து 18ஆம் தேதி 7வது மாதம், அதாவது 18ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த புதனாகப்பட்டவர் வக்ர நிலைக்கு வருகிறார். 26ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சூரியன் ஆகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டில இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார். 29ஆம் தேதி ஜூலை அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார். இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி அமைப்புகளின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் அந்த தற்காலிகமான ஒரு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்க போகுது, இதனால என்னென்ன மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் குருவும் இருக்கிறார். சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி, குருவாகப்பட்டவர் உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி, அடுத்து கர்ம ஸ்தானாதிபதி. இந்த இரண்டு இடங்களுக்கும் சொந்தக்காரர்களான இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுடைய ராசியிலேயே ராசியின் மீது, அதாவது சந்திரனின் மீது பயணிக்கும் போது உங்க மாற்றங்கள், அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும். நம்ம இதுவரைக்கும் ஏமாந்த விஷயத்துல எல்லாத்துலயுமே நம்ம மற்றவங்க கிட்ட வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆவேசமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுவதற்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். என்ன மேடம் இந்த மாதிரி சொல்றீங்க, நாங்கெல்லாம் கோவப்படவே மாட்டோம், எதுக்குமே நாங்க இது பண்ணவே மாட்டோம், ஆனாலும் எங்களுக்கு இந்த மாதிரி ஆவேசமான ஒரு சூழ்நிலை வரும் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஜென்ம குரு பாத்தீங்கன்னா அவங்கள அவமானப்படுத்தின விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு ரிமைண்டர் மாதிரி, அவர் நம்ம எப்படி கிளாக்ல அலாரம் வைக்கிறோமோ அந்த மாதிரிதான் அந்த ஜென்ம குரு உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீ இந்த நேரத்துல இந்த டயத்துல இப்படி அவமானப்பட்ட, நீ ஏன் இப்படி இருக்கிற, இப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ரிமைண்டர் கொடுக்க 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 பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும், நம்ம நல்ல ஒரு போராடி வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு ஆவேசம் அதிகரிக்கும். அதுல அந்த சூரியனும் சேரும் போது மிக அதிக அளவுல உங்களுடைய உழைப்புன்றது, கடின உழைப்பு, இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அதுல பாத்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில சூரியன் ஆகப்பட்டவர் 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்றார். இப்போ உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறார், தனஸ்தானத்துல இருக்கிறார். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. ஜென்ரலாவே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தனஸ்தானாதிபதியே உங்களுடைய ராசியில இருக்கிறார். அதாவது தனஸ்தானத்துக்கு சொந்தக்காரர் அந்த சந்திரனாகப்பட்டவர் உங்க ராசியில இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு இன்கம்ன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு குறையாமல் இருந்துகிட்டே இருக்கும். பர்ஸ்ல எப்போதுமே ஒரு 500 ரூபாய் தாள் இல்லாம இவங்களுடைய பர்ஸ் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு அந்த இன்கம்ன்றது குறையாமல் இருக்கும். இந்த காலகட்டம் அந்த இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமாக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. தொழில் செய்யக்கூடியவர்கள் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலையை ஆகிறார். வக்ர நிலையில இருக்கும்போது நிறைய தொழில்கள்ல மாற்று அமைப்புகள்ன்றது வந்துகிட்டே இருக்கும். யார் யாரெல்லாம் தொழில் சொந்தமாக தொழில், அடுத்து பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்கள், இல்ல வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பார்ட் டைமா ஒரு சின்னதா தொழில் பண்ணுவாங்க, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா தொழில்ல ஒரு மாற்று அமைப்புகள், அதாவது இந்த இடத்துல இருந்து இப்படி நீங்க காசு பெறலாம்,
சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு யோசனைகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. இதனால தொழில்ல வளர்ச்சிகள், ஒரு முன்ன பின்ன போட்டு புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அடுத்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வரும்போது எப்படியாவது நம்ம இதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு விதத்துல நீங்க சில முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்க. ஏன்னா தசாபுத்தி எப்படி இருக்குன்னு தெரியாம நீங்க சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாம நீங்க சில விஷயங்களை பிளாங்கா செய்யக்கூடாது. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது நீங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை தேடி போகும்போது முழுமையாக ஆராய்ந்து நீங்க அந்த விஷயங்களை செஞ்சுக்கணும். இந்த ராசி என்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய வாய்ப்புகள், அடுத்து தொழில்ல நிறைய மாற்று அமைப்புகள், அடுத்து பெண்கள் தானாகவே அவங்களுடைய தொழில்ல முன்வந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. கணவர் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. குடும்பத்துல இருந்து இவர்கள் பேக் எண்ட்ல நிறைய வேலைகள் செய்து அவர்களுக்காக முழுமையாக ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள்ல சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது அங்க ஏதாவது ஒரு தடைகள், தாமதங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு டைம். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள்னால தேவையில்லாத உறவுகள் பிரச்சனை, இது எல்லாமே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் டல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எதையுமே ரொம்ப வெளிப்படையா யார்கிட்டயுமே பேசக்கூடாது. பேசுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல இந்த மிதுன ராசி என்பர்கள் பாதிக்கப்படுவீங்க. அதனால ரொம்ப கண்ட்ரோல்டா எந்த இடத்துல எது பேசணும் அப்படின்னு அறிஞ்சு தெரிஞ்சு பேசுங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 2ல இருக்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. ஆனா அது வக்கரமாக போறாரு அங்கதான். அதனாலதான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். புதன் வக்கரமாகும் போது நீங்களே ஏதாவது ஒரு டீட்டெயில்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் எங்கேயாவது கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க உங்களை பத்தி. அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டுல கமிஷன் தொழில், ஏதாவது புரோக்கரேஜ் மாதிரி இல்ல ஏஜென்ட் மாதிரி, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாளா வராத பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்கள் உடல் நலன்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்பாவினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா தந்தை வழி உறவுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள்ன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். டிராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க. அங்க இங்கன்னு அதிகப்படியாக அலையாம இருந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். இல்ல நெசசரியா நான் டிராவல் பண்ணியே ஆகணும் அப்படின்ற பட்சத்துல நல்ல ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு கிளம்புங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் கிளம்பும் போது அந்த தெய்வத்தை நீங்க கூடயே கூட்டிட்டு போற மாதிரி சில விஷயங்களை நீங்க செஞ்சுக்கணும். நீங்க ரொம்ப முருக பக்தரா இருக்கிறீங்க, இல்ல ஒரு அம்மனுடைய ஒரு பக்தரா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த முருகனுக்கு உண்டான விபூதியை கையில வச்சுக்கலாம், இல்ல அம்மனுக்கு உண்டான ஒரு குங்குமத்தை கையில வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள், அந்த தெய்வம் சார்ந்த சில விஷயங்களை நம்ம பர்ஸ்ல வச்சுக்கும் போது அந்த தெய்வம் நம்ம கூடயே பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.